இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா திருச்சியிலே நல்லா ஃபேமஸான ஒரு ஜூஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். அண்ணன் கடையை பார்த்தாலே தெரியும், எல்லாமே வந்து ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு. சாத்துக்குடி ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், எல்லா விதமான ஜூஸ் வச்சிருக்காரு. எல்லாமே வந்து ரொம்ப ரேட்டு கம்மியா இருக்கு. கடையை பார்த்தாலே தெரியும், நல்லா கூட்டமா இருக்கு. திருச்சி மலைக்கோட்டை சைடு யாராவது வந்தீங்கன்னா அண்ணன் கடையில ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணன்ட்ட வந்து என்னென்ன ஜூஸ் இருக்குன்னு அண்ணன்ட்ட தனியா கேட்போம். அண்ணே, உங்க கடையில சாப்பிட என்னென்ன ஜூஸ்னா இருக்கு? ரோஸ் மில்க் இருக்கு, லெசி இருக்கு, சர்பத்து, சாத்துக்குடி, பைனாப்பிள் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கும், ரீசனபிளா இருக்கும். திருச்சி சைடு வந்தீங்கன்னா தெப்பக்கல் திட்ட இருக்கு, சாரதாஸ் போற வழியில இருக்கு. கண்டிப்பா வந்து ஜூஸ் சாப்பிடலாம். ஓகே. அண்ணன் கடையில வந்து ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பக்கத்துல ஒரு கஸ்டமர் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். அண்ணா, இந்த கடையில ஜூஸ் நல்லா இருக்குமாண்ணே? நான் இங்க வந்து ரெகுலரா குடிப்பேன். ஓகேண்ணே. ஜூஸ் டேஸ்டியாவும் இருக்கும், விலையும் பாத்தீங்கன்னா ரீசனபிளா நல்லா கம்மியா இருக்கும். ஓகேண்ணா. நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் சாப்பிடலாம். ஓகேண்ணா. டேஸ்டாவும் இருக்கும். ரெகுலரா சாப்பிடுவேன். அண்ணா, திருச்சி சைடு யாராவது வந்தாங்கன்னா இந்த ஜூஸ் கடையில குடிக்க சொல்லலாமாண்ணே? நிச்சயமா நிச்சயமா. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அக்காட்ட வந்து ஒரு பைனாப்பிள் ஜூஸ் சொல்லியாச்சு. அக்கா, பைனாப்பிள் ஜூஸ் ஒண்ணு போட்டுருங்கக்கா. நல்லா பார்த்தாலே தெரியுமே, எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், தேன் பூச்சி கூட விக்குது. எல்லாமே நல்லா ஹைஜீனிக்கா போடுறாரு. ஐஸ் போடுங்கக்கா. அண்ணன் வந்து பிளாஸ்டிக் கப்ல கூட கொடுக்கல, பாத்தீங்கன்னாலே எல்லாத்துக்கும் சில்வர் டம்ளர்ல தான் கொடுக்குறாரு. பாத்தீங்கன்னாலே தெரியுது, எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு.